பிரான்சில் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த இதமான கோடைகால வானிலை இந்த வார இறுதியில் முடிவுக்கு வர உள்ளது. நாட்டின் சராசரி வெப்பநிலை 25 பாகையாக பதிவாகி மக்களுக்கு கோடைகால காலநிலையை வழங்கியது. இந்த மிதமான வானிலை நாளை வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் வெள்ளிக்கிழமை மாலை முதல் வானிலையில் மாற்றம் ஏற்பட்ட நோர்த் பாரிஸ், போர்தோ மற்றும் லில் ஆகிய நகரங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் மாற்றங்கள் தென்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை மாலை முதல் வானிலை சூழல் முற்றிலும் மாறக்கூடும். அன்று நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பரவலான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதனால் வெப்பநிலையானது சராசரியாக 11 பாகை வரை குறையும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். வானிலை மாற்றத்தின் இரண்டாவது அலை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும். இந்த புயல் மற்றும் மழை மேகங்கள் மத்திய தரைக்கடல் கடற்கரையை நோக்கி நகரும். இதனால் போர்தோ முதல் லியோன், துலூஸ், மார்சேய் மற்றும் நீஸ் ஆகிய நகரங்களில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும். இங்கு வெப்பநிலை 4 பாகை முதல் 21 பாகை வரை மாறுபடும். மத்திய தரைக்கடல் பகுதிகளில் நிலவும் இந்த புயல் சூழல் திங்கட்கிழமை வரை நீடிக்க வாய்ப்புள்ளது. செவ்வாய்க்கிழமை முதல் வானிலை ஓரளவு சீராக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் ஏப்ரல் மாதத்தின் பாதியில் வானிலை நிலையற்றதாகவே இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை குறைவு குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. வெப்பநிலை 4 பாகை வரை குறையலாம் என தெரிவித்துள்ள நிலையில் வானிலை ஆய்வாளர் வெப்பநிலை 11 பாகைக்கு கீழ் குறைய வாய்ப்பில்லை என கூறியுள்ளார். வடமேற்கு பகுதிகளில் ஏப்ரல் பாதி வரை லேசான மாற்றங்கள் தொடரலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.